Hi friends, welcome back to my channel Stay Gorgeous. This is Sridevi. இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட வீக்லி கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேண்ட் வாஷ் முடிஞ்சிருச்சு, அதனால் வீட்லேயே செஞ்சுக்கலான்னு பாய்லிங் வாட்டரில் ஒரு எனி பாத்திங் சோப் நல்லா கிரேட் பண்ணி போட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிளிசரின் ஊற்றி எனி ஓல்டு ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாக்டவுன் போயிட்டுருக்கிறனால அடிக்கடி வெளியில் போக முடியாது, அதனால் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வீட்லேயே செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங் ஒரு லஞ்செலாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அந்த டைம் சமைச்ச பாத்திரம் அதெல்லாம் வரும், ஒன்றா க்ளீன் பண்ணிக்கலான்னு. முதல்ல ஆயில் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் இல்லை உங்கள் பாத்திரம், உப்பு ஸ்டோர் பண்ணுறது, செராமிக் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வெயிலில் காய வச்சுக்கலாம். இது பிளேட்லாம் வைப்போம் இல்லையா, அந்த ஹோல்டர், பிளேட் ஹோல்டர், நைஃப் ஹோல்டர், அதே மாதிரி ஸ்பூன் ஹோல்டர் இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பா ஷேப்பில் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற இந்த சைடில் பிளேட் ஸ்டாண்ட் இருக்கும், அதை வாஷ் பண்ணி வெயிலில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குடம் இருக்கும், செம்பு குடம். முடிஞ்ச வரைக்கும் செம்பு குடம் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எவர் சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வாஷ் பண்ண பாத்திரம்லாம் இந்த பக்கம் தான் வச்சுருப்போம். சிங்க் பக்கத்துலேயே இருக்கிறனால தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்காக. முதல்ல ஸ்காட்ச் ப்ரைட்டில் கிச்சன் க்ளீனர் டிப் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நார்மல் கிளாத் இல்லைன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மிக்ஸி, கிரைண்டர், வாட்டர் பியூரிஃபையர், அதே மாதிரி பிரெட் டோஸ்டர், மைக்ரோவேவ் ஓவன், இந்த மாதிரி திங்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுங்க. முடியலன்னா மந்த்லி ட்வைஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைனா ஆயில் டெபாசிட் ஆயிரும். அப்புறம் யூஸ் பண்ணும்போது பிசு பிசுன்னு இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பொருள்னால் அது மிக்ஸி தான். என் மாமியார் சொல்லுவாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த மிக்ஸி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஜார் ஒரு 2-3 மாற்றியாச்சு. பட் மிக்ஸி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்னும் ரிப்பேர் ஒரு தடவை கூட கொடுத்ததில்ல. அதே மாதிரி இப்போ வந்துட்டுருக்கிற மிக்ஸி அதோட கண்டிஷனை விட இது நல்லா பெட்டராகவே இருக்குது. அதனால் நாங்கள் இதை அப்படியே வச்சுருக்கோம். புதுசு வாங்கலான்னு ஒரு 2-3 வாட்டி பிளான் பண்ணிவிட்டு கூட சரி நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வச்சுட்ருக்கோம்.
இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏதாவது ஒன்று பழைய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வைப் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் கிளாத் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து நான் ஸ்காட்ச் ப்ரைட்டில் வாங்கினது. நார்மல் கிளாத்தில் வந்து ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் நினச்சி க்ளீன் பண்ணணும். இது வந்து சும்மா ஒரு 2 வாட்டி தண்ணியில் நினச்சி வைப் பண்ணாலே நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுது. இந்த மாதிரி மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வைப் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாத் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக வேலை முடியுது. அதே மாதிரி கவுண்டர் டாப், டைல்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட வைப்பரை விட இது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு வேலை முடியுது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை ஈஸியாக முடியுது. அதே மாதிரி எவ்ரி டைம் மிக்ஸி க்ளீன் பண்ணும்போது கையோட ஒயரை கூட க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து சட்னி அரைக்கும் போது ஏதாவது மசாலா அரைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா தெரிக்கும் போது முதல்ல வந்து ஒயரில் தான் படும். அது வந்து நம்ம உடனே க்ளீன் பண்ணிடலாம். எப்போயோ மறந்துடுச்சுனாக்கா அது அப்படியே காஞ்சி வந்து பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து எப்பயுமே கையோட ஒயரை க்ளீன் பண்ணிடுங்க. இது வந்து கிரைண்டரோட கேப்பு. அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இது வந்து பிளாஸ்டிக்கு கிளாஸில் செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அதிகமாக வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக போடுங்க போதும். நாங்கள் வந்து அல்ட்ரா வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வாங்கி ஒரு 5 to 6 months தான் ஆகுது. எப்பயுமே மாவு அரைச்ச உடனே கையோட க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் சும்மா லைட்டாக வைப் பண்ணி வச்சா போதும். இதோட ரிவ்யூ வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. கிரைண்டர் வந்து வெயிட்லெஸ்ஸாக நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது.
இந்த இடத்துல மேலே வந்து இந்த இடத்துல கவுண்டர் டாப்பில் வந்து கறி லீவ்ஸ் வந்து இட்லி பொடி செய்கிறதுக்காக காய வச்சுருந்தேன். நிழலில் காய வைக்கணுங்கிறதுக்காக இங்கேயே காய வச்சுருந்தேன். கீழே வச்சாக்கா தருண் வந்து ஃபுல்லாக விளையாடிக்கிட்டே இருப்பான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேலே தான் வைப்பேன், அதாவது திங்ஸ் எதாவது காய வைக்கணும் அப்படின்னா. இப்போ வந்து க்ளீன் பண்ணதுனால அந்த இடத்த காலி பண்ணியாச்சு, எடுத்து வேறு ரூமில் வச்சுட்டோம். வீக்லி க்ளீனிங் ரொட்டீனில் எப்பயுமே டைல்ஸ் கூட ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவேன். எதுவுமே அழுக்கு இல்லைனா கூட கண்ணுக்கு தெரியாமல் ஆயில் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். குக் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து ஆயில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒன்றா க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒன்று ஈஸியாக தெரியும். பாத்திரம்லாம் கழுவியாச்சு, இருந்தாலும் ஈவினிங் காஃபி குடித்த பாத்திரம்லாம் இன்னும் இருக்குது, அதை தூரம் வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி டெய்லி ஒன்ஸ் கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைன்னா வளவலன்னு ஆயிரும். அது இல்லாமல் சின்ன பசங்க இருக்கிற வீடுங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்கணும். அப்படியே நம்ம சிங்க்கை பாத்திரம் மட்டும் கழுவிட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னாக்கா ஜெர்ம்ஸ்லாம் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம அதுலேயே வந்து பாத்திரத்தெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணாக்கா அது க்ளீன் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிடுங்க. இந்த டம்ளரில் வந்து நைஃபு அப்புறம் லைட்டர் அதெல்லாம் வச்சுருக்கேன். கிச்சன் வந்து இப்போதைக்கு சிம்பிளாக தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹனி அடிக்கடி ஃப்ரூட் மிக்ஸில் யூஸ் பண்ணுவோங்கிறனால வெளியில் இங்கே கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து நல்லெண்ணெய், இன்னொன்றில் கடலை எண்ணெய், அப்புறம் இது வந்து விளக்கெண்ணெய். அது கம்மியாக யூஸ் பண்ணுவோங்கிறனால சின்ன செராமிக் கடையில் வச்சுருக்கேன். இது வந்து தோசைக்கல் தேய்க்கிறதுக்கு துணி சுற்றணும். உப்பு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறது வச்சுருக்கேன். நெய் வந்து வெளியில் கிடைக்கல, அதுவும் மில்க்கு கூட அதிகமாக வாங்க முடியல அப்படிங்கிறதுனால இங்கே பக்கத்து கடையில் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன், தருணுக்கு மட்டும் தோசைக்கு ஊற்றுறதுக்கு. இந்த பக்கம் வந்து சமைச்ச திங்ஸ்லாம் வச்சுருப்போம், சாப்பாடு குழம்பு அதெல்லாம் வச்சுருப்போம்.
அவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.